8:15 to 9 மணி சிறப்பு பூஜை. அதை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் வந்து கொடுக்க போகிறோம். வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் போகிறோம். சமயபுரத்து ஆத்தா. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா சில்நைட். நான் ரொம்ப மெதுவாக பேசிகிட்ருக்கேன். டைம் வந்து இப்போது 3:40 இருக்கும். ஏர்லி மார்னிங் 3:40 இருக்கும் டைம். இப்போது நாங்கள் வந்து திருச்சியில் வந்துட்டு பூமிநாதர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ அதுக்கு தான் வாசல்லாம் தெளிச்சு கோலெல்லாம் போட்டாச்சு. சென்னை ஸோ உள்ளே வந்து இப்போ தான் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டு ஃபேமிலியை வந்துட்டு பிக்கப் பண்ண போயிருக்காங்க. ஐ திங்க் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ன் சவுண்ட் கேட்குது. ஸோ அவங்க வந்ததுமே வந்துட்டு பாப்பா தூங்கிட்டுருக்காங்க. அவங்க அப்படியே தூக்கி போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வந்து நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி மார்னிங் 3:30 and 3:40 போல் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம். திருச்சி ரீச் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். திருச்சி வந்ததுமே வந்துட்டு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ்னா அந்த பிரிட்ஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரிட்ஜில் இருந்து அரௌண்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம கோவில் வந்து ரீச் ஆகிடலாம். மார்னிங் டைம் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு டிராஃபிக்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த கிளைமேட்டோட சேர்ந்து அந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு வந்து உண்மையாகவே வந்து நேரில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கோவில் மேடம் தான் இருக்கோம். இது கரண்டியோட கரண்டி எதுக்கு தெரியுமா? சாப்பாடு கொடுக்க போகிறோம். சாப்பிடலாம். ஆமாம் பாப்பா. அச்சாச்சா இப்போ 8:15 to 9 மணியா சௌமி? 8:15 to 9 மணி சிறப்பு பூஜை. அதை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் வந்து கொடுக்க போகிறோம். அன்னதானம் சாப்பிட போகிறோம். என்னன்னே தெரியாமல் சிரிக்கிறோம். புளி சாதம், இது என்னது புளிக்காய், திருச்சி மண்ணச்சநல்லூர்ல இருக்க அருள்மிகு பூமிநாத சுவாமி திருக்கோவில் தான் நாங்க வந்திருக்கோம். அங்க கோபுர கட்டட பணிகள்லாம் வந்து போயிட்டு இருந்தனால பெருசா வந்து நான் வந்து ஃபுல் கோவிலுமே வந்து எடுக்க முடியல. அங்க கோவிலுக்குள்ள போனுமே அலோட் கிடையாது. ஸோ முன்னாடி வரைக்கும் மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இப்ப இந்த கோவில் பத்தின பூஜை டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். டெய்லியுமே வந்து 8:15 to 9:30 வரைக்கும் சிறப்பு அபிஷேகம் வந்து சாமிக்கு நடக்கும். இப்ப நமக்கு வேண்டுதல் நிறைவேறிருக்குதான் அங்க போயிருக்கோம் அப்படின்றனால நம்ம நேம்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. நம்ம அது கொடுக்கற முடிஞ்சாலும் கொடுக்கலாம், நம்ம கிட்ட என்ன முடியுதோ அதுவும் கொடுத்துக்கலாம். சோ அந்த அபிஷேகம் ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் வந்து கொடுப்பாங்க நமக்கு. அதை வந்து வந்திருக்க எல்லாருக்குமே கொடுத்துக்கலாம், மாத்தி மாத்தி நம்ம கொடுத்துக்கலாம். சோ அது போக நம்ம வந்து அன்னைக்கு வந்து அன்னதானத்துக்காக புளியோதரையும் புளிக்காயும் பண்ணி கொண்டு போயிருந்தோம். இதெல்லாம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். நீங்க இங்க போனாலே வந்து அங்க இருக்க ஐயர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா டீடைலா வந்து கைட் பண்ணுவாங்க. ஹாய் கார்த்திகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அடுத்து ஒரு கோயிலை பார்த்து கிளம்ப வேண்டியதான். நல்லா சாமி கும்பிட்டீங்களா? நல்லா சாமி கும்பிட்டேன். எப்படி இருந்துச்சு டுடே? வேற லெவலில்
ஒரே பக்தியில் புத்தியாச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவில் எதுக்கு அப்படின்னா பூமிநாதர் கோவில் திருச்சியில் இருக்கு. கரெக்டான அட்ரஸ் வந்து நான் வந்து கீழே கமெண்ட்டில் பின்டு கமெண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து வீடு கட்டுறீங்க, அது பாதியிலே தடைப்பட்டிருக்கும், சொந்தமாக நிலம் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலம் மண் சம்மந்தப்பட்ட ஆக்சுவலாக அப்படியா? ஓகே ஓகே, பொங்கல் மட்டும் வேணா இருக்கும், வாங்கிக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம். நிலம் பூமி சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு சவால்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அதை வந்து கிளியர் பண்ணி நீங்களும் சொந்த வீடு சொந்த நிலம் வந்து வாங்கலாம். அதுக்கான மெயினான கோவில் தான் இது. இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். கோயிலோட ஃபுல் நேம் வந்து அருள்மிகு பூமிநாத சுவாமி திருக்கோயில் திருச்சி. இப்போ வந்து இந்த வேண்டுதல் வைக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம பண்ணணும் அந்த கோவில் போறதுக்கு அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அது வந்து தடைப்பட்டிருக்கு, நல்லபடியா கட்டி முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீட்லயோ அந்த நிலத்திலயோ இருக்கிற ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கணும். பிரம்ம முகூர்த்தத்துல எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குரு உரையில பார்த்து நம்ம நல்ல நேரம் பார்த்து எடுத்து மஞ்சள் துணியில வந்து அதை கட்டி ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வீட்லயே பூஜை அறையில வச்சிருக்கணும். மறுநாளோ இல்ல 2 நாள் கழிச்சோ வந்து நம்மளோட கன்வீனியன்ட் பார்த்து நம்ம கோவிலுக்கு வந்து போகலாம். அதை எடுத்துட்டு போய் அங்க சாமி பாதத்துல வச்சு நமக்கு கொடுப்பாங்க. சோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அந்த இடத்துலயோ நிலத்திலயோ நம்ம வந்துட்டு அந்த மண்ணு தூவி விட்டுட்டோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்திலேயே வந்துட்டு நம்ம என்ன நினைச்சு அங்க போய் வேண்டிட்டு வந்தோமோ அது கண்டிப்பா வித்தின் 1 இயருக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஐயரே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுவாங்க. சோ எங்களுக்கும் வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதனாலதான் நாங்க வந்து இப்ப போய் அங்க அன்னதானம் கொடுத்துட்டு அந்த சிறப்பு அபிஷேகத்திலையும் கலந்துட்டு நாங்க வந்திருக்கோம். சோ நீங்களும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குமே அது வந்து சீக்கிரமாவே நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் மெயின் அந்த வீடியோவே நான் கவர் பண்ணேன். சோ உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து அந்த கோவிலுக்கு ஒன்ஸ் வந்து போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வந்து சீக்கிரமா வந்து நல்லது நடக்கும். நாங்க சூப்பரா அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இங்க பாருங்க எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போறோம். போலாமே. ட்ரெஸ் சேஞ்ச் எங்க போயிட்டு இருக்கோம் சாமி பார்க்க. சாமி பார்க்க எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. பயங்கரமான க்ரௌடு. போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுறோம். நாங்க போயிருந்தது பாத்தீங்கன்னா சண்டே அப்படின்றனால பயங்கரமா க்ரௌடு இருந்துச்சு. பட் நாங்க வந்து பூமிநாதர் சுவாமி கோவிலுக்கு போறோம் அப்படின்னு பிளான் பண்ண உடனே வந்து நான் சொன்னது வந்து சமயபுரம் மாரியம்மனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சண்டேனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்க வந்து போயிட்டோம். ஆனா வந்துட்டு அங்க வந்து கிட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா கிட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு வந்து 100 rupees டிக்கெட்ல வந்து டிக்கெட் கிடையாது. கூட வரவங்களுக்கு மட்டும் 100 rupees. சோ என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து 100 rupees பே பண்ணாங்க. சோ நாங்க வந்து 3 கப்பிள்ஸா போயிருந்தோம் வித் கிட்ஸோட. சோ ஈஸியா நாங்க வந்து ஒரு 1 hour வந்துட்டு சாமி பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஆசையா நான் வந்து போயிருந்தேன். ரொம்ப கிட்டத்திலேயே சாமி பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் எனக்கு பூவெல்லாம் வந்து கிடைச்சிச்சு. அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்க தான் யாஷ்னா குட்டி. நம்ம பாப்பா ஒரு 8-10 monthsல வந்து எப்படி சமத்தா யார் தூக்குனாலும் போறது நல்லா சிரிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும். சோ அவங்கள நான் தூக்கி வைக்கிறப்ப வந்து நான் நம்ம பாப்பா வந்து ஒரு 8-10 monthsல எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. சூப்பரா சாமியெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து ஆன் த வேல இருக்கோம். நாங்கள் வத்தலக்குண்டு கிட்ட வந்து ஒரு ஜூஸ் ஷாப்ல வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். எங்க யாருக்குமே பெருசா பசி இல்லை, மார்னிங் அன்னதானம் சாப்பிட்டதோட சரி. ஸோ இங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 750 ml ஜூஸ் வந்து நல்ல பெரிய ஜார்ல கொடுப்பாங்க. நான் வந்து பைனாப்பிள் ஜூஸ் தான் வந்து ட்ரை பண்ணேன். பட் என்னால் ஃபுல்லாவே குடிக்க முடியல, அந்த அளவுக்கு நல்லா நிறையா இருந்துச்சு.
இங்க வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளாத்திங் ஷாப் இருந்துச்சு. அங்க வந்து கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டிஷர்ட், ட்ராக்ஸ் அது எல்லாமே வந்து இருந்துச்சு. குட்டீஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ரேம்பர்ஸ், ஜம்ப் ஷூட் அது எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியில போட்டிருந்தாங்க. கேஜி கணக்குல தான் வந்து அங்க சார்ஜ் பண்றாங்க. 1 கேஜிக்கு வந்து 655 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. சோ இது ஒரு நல்ல டீல் அப்படின்றதுனால நாங்க வந்து குட்டியா வந்து ஒரு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு இப்ப வந்து கிளம்பிட்டோம். சோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Stay tuned for more videos. Bye.